மேசராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாரும் மேசராசியா இவங்களுக்கு என்னப்பா ஜாலியாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டை கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேசராசிக்காரங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேசராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மேசராசிக்காரங்க நிறைய விஷயங்களை கண்ணு முன்னாடி இழந்திருக்கிறீங்க. ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே வசமாக சிக்கிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இன்னைய வரைக்குமே தவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் போய் யாரிடமாவது உதவின்னு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுவே உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டால் அவங்களுக்காக ஓடி போய் உதவி செய்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அழகாக இருக்கக்கூடிய ராசினா அது மேசராசிக்காரங்க தான். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. நிறைய மேசராசிக்காரங்க 7.5 சனி நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிட்டோம். இனியும் பார்த்தீங்கன்னா 7.5 சனி வேறு ஆரம்பிக்க போது நம்ம வாழ்க்கை இதோட மோசமாக போயிருமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தாவே போதும். பெரியசாக எந்த ஒரு ஆபத்துமே மேசராசிக்காரங்களுக்கு வராது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால அதனால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது சனி பெயர்ச்சியால் வராது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான் இவங்களுடைய சேர்க்கை நடைபெறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக ஜோதிடத்தில் பார்க்கப்படுது. 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி மேசராசிக்குமே 7.5 சனியால் ஆபத்து வந்துருமா அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கஷ்ட துன்பங்கள் வரதான் செய்யும். மீதி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. மேசராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. மேசராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது நினச்சி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக வந்திருக்கும். ஏதாவது பிரச்சனையும் கஷ்டமும் ஒன்று தேடி வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்கு உங்கள் கூட இருக்க நபர்களே நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை வளர விடாமல் படுறதுக்கு நிறைய நபர்கள் துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோளாக இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. என்றைக்குமே நீங்கள் மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்த கலங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்றைக்குமே மற்ற ராசிக்காரன மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு. மேசராசிக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வேலை இல்லை, கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த 2ல் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை எப்பவும் போல் மற்ற ராசிக்காரங்க மேலே ரொம்ப சகஜமாக வந்துடும். ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால குருவுடைய பார்வை டேரெக்டாக மேசராசிக்காரன் மேலே இருக்குது. அதனால் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆகிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை ஒரு ஐடி ஜாப்போ நீங்கள் எந்த ஜாப் ட்ரை பண்ணாலும் இன்னும் வரக்கூடிய ஒரு 6-7 மாத காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்க 2-3 அட்டம்ப்ட்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் வேலையே கிடைச்சிருக்காது. 2 மார்க் 10ல் 3 மார்க் 10ல் 5 மார்க் 10ல் இந்த மாதிரி நிறைய நபர்கள் சொல்லுவீங்க. இன்னொரு 6-7 மாதங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு அரசாங்க வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை சேரும். மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. ஏன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் போகிறார். மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கே வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விட
மேசராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த ராஜயோகமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 5-6 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல மதிப்பு, பேர் எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் நீங்களும் இரவு பகல் பார்க்காம அந்த கம்பெனிக்காக உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரமே வந்து அந்த கம்பெனியில் கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். அதாவது நீங்களும் வந்து 2-3 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க. ஆனால் பெருசாக வந்து எந்த ஒரு லாபமே வந்திருக்காது. பேசாமல் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய மேசராசிக்காரங்க இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அப்படியே ஒரு முதல் 3 மாதம் மட்டும்தான் 2020 கொஞ்சம் சோதனையாக இருக்குமே தவிர மார்ச் மாதம் முடிஞ்சு ஏப்ரல் மாதம் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சிக்கு உண்டான பாதகட்டமாக உங்களுக்கு வரப்போகுது. அதனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி லாபம் இருக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி வந்து சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்குது. மே 18ஆம் தேதி ராகுகேது பெயர்ச்சி நடக்க இருக்குது. மேசராசிக்காரங்க பயப்படுறது என்ன அப்படின்னா வந்து ராகுகேது பெயர்ச்சி நினச்சி தான் பயப்படுவாங்க. ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது என்ன பண்ணுவாருன்னே தெரியாது. மீண்டும் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சம்பவம் நடந்துருமா அப்படின்னு நிறைய மேசராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ராகுகேதும் பார்த்தீங்கன்னா மேசராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நிகழ்த்தி தரப்போகிறார். திருமணமாகாத மேசராசி ஆண்களோ பெண்களோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக அமையும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வயது வந்து 33, 35, 36 வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி போயிட்டு இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டிலேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. பொருத்த சரியாக வரல, சுத்த ஜாதகம், செவ்வாய், ராகு, இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா வந்து திருமண நிலை அப்படிங்கிறது வயதை தாண்டியுமே வந்து நிறைய ஆண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கனியாகவே பார்க்கப்படுது. விரைவில் இன்னொரு 6-7 மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு தேடி அமையும். வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி மேரேஜ் பண்ணும்போது சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்க்கும், இல்லை சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து 2வது திருமணத்தை பற்றி நிறைய ஆண்களும் பெண்களும் யோசிக்காமல் இருக்கீங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய துணை இல்லாமல் யாருனாலுமே இந்த காலகட்டத்தில் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேயர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாத காலகட்டத்துக்குள்ள சனி பெயர்ச்சியும் நடக்க போவதனால உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாகவே நிவர்த்தியாகி உங்களுக்கு விரைவில் குழந்தை பெயர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். மேசராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இந்த வருடம் 2025 முடிகிறதுக்குள்ளே 1 பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனுமே நீங்கள் கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது. ஏன்னா கடன் இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் எல்லாத்துட்டையுமே. மேசராசிக்காரங்க ஒரு சில கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக இருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா வந்து அன்றாட வேலைக்கு போனால் தான் வந்து சம்பளம் சாப்பாடு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அற்புதமான நாட்களாக அமைஞ்சிருக்குது. வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத யாராலுமே தடுக்கவும் முடியாது. பொருளாதாரத்தை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரும். வேலையில் இருந்த பிரச்சனை தடிமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறைய போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சிங்க இருக்க போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் கிடைக்க போகுது. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க. உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரங்களா ரொம்ப நாட்களாக வந்து பயமுறுத்திட்டு வந்த அச்சுறுத்திட்டு இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பொது தேர்வு நினைச்சு நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்ல
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக சனி பகவான் உங்களுக்கு மாற்றி தருவார்.